ரீமேக் காரோட ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க. உள்ளே போய் ரிவார்டை பார்த்துக்கலாம் நம்ம. ஒரு ப்ளூ பிரிண்ட்டு 2 ப்ளூ பிரிண்ட்டு இந்த கார்லாம் அன்லாக் பண்ணணும்னு நினச்சேன். நான் அன்லாக் பண்ணிட்டேன் எப்படியோ. ஸோ பின்னாடிலேருந்து பார்த்துட்டு வரலாம். 2 3 4 5 6 6 ப்ளூ பிரிண்ட் இருந்துச்சுன்னா இந்த 25 டோக்கனும் அந்த இந்த காரோட கீயும் கிடைக்குமா? ஆல்ரெடி நான் அந்த கார் அன்லாக் தான் பண்ணி வச்சுக்கிறேன். கீன்னு போட்டு வச்சுக்கிறாங்க. நல்லா இருக்குல்ல? ஸ்டேஜ் 6 பார்க்கலாம். இதுவும் 6 ப்ளூ பிரிண்ட்டு பேரல் ரோடு யூஸ் 60 அப்புறம் வந்து பெஸ்ட் டைமிங்கு. அப்புறம் அதுவும் டைமிங் வச்சுன்னா கார் இதுவும் இதே கார் தான். நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் 5 போய் பார்க்கலாம். ஃபினிஷ் த ரேஸ் நியூட்ரல் டைமிங் யூஸ்டு அதே தான் வருது. ஒன்றும் பெரிய விஷயம் எல்லாத்துலேயுமே இதே கார் தான் வந்து யூஸ் பண்ண சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் 4 ஃபினிஷ் த ரேஸ் நியூட்ரல் டைமிங்கு இதுவும் இதே கார் தான். ஸ்டேஜ் 3 ஃபினிஷ் த ரேஸு அப்புறம் 2 ப்ளூ பிரிண்ட் கிடைக்குது. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் லெவல் காரோட இதுவும் அப்புறம் அந்த ப்ளூ பிரிண்ட் ஒன்று தராங்க. ஸ்டேஜ் 2 ஃபினிஷ் த ரேஸு ட்ரிஃப்ட் மீட்ரு சேம் காரு. ஸ்டேஜ் 1க்கு போயிடலாம். ஃபினிஷ் த ரேஸு 360 பெஸ்ட் டைமிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒரு கார்டு டைமிங் மட்டும் நம்ம இது பண்ண முடியல, எடுக்க முடியல. ப்ளூ பிரிண்ட் ஒன்று டோக்கன் ஒன்று. ஸோ இது வரைக்கும் பெரிய அப்லோட் பண்ண எடுத்தேன். வெளில போய் பார்க்கலாம். 5 பாயிண்ட் எடுத்தால் ஃபஸ்ட்டு ப்ளூ பிரிண்ட் அன்லாக் பண்ணலாமா? அது எடுத்துகிட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது ஒன்று விளையாடி அதை பூரா அப்லோட் பண்ண எடுத்தேன்.